மார்க்கோ ரூபியோ இங்கே வந்திருக்கார். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வந்து இப்போ ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ரீச் ஆகிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்க்குறதா இருக்கார். அவர் என்ன மெசேஜை ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்காரு? ஏன்னா அவர் ஜிஜிபிங்க பார்த்துட்டு வந்திருக்காரு, ப்ளஸ் ஈரான் இஷ்யூவும் இருக்குது, எல்பிஜி இஷ்யூ, நம்மளுக்கு இந்த சிலிண்டர் இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட மெசேஜோடு தான் வந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மார்க்கோ ரூபியோவோட வருகை வந்து ரொம்ப நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு வருகை. ஏன்னா இந்த ஆட்சி, இந்த இவங்க அதிபர் ட்ரம்ப்னுடைய 2வது ஆட்சி காலம் வந்த பிறகு வரக்கூடிய துணை அதிபர் வான்ஸுக்கு பிறகு அதற்கு அடுத்த இடத்துல இருப்பவர் மார்க்கோ ரூபியோ. ட்ரம்ப் போன பிறகு ஒருவேளை அவர் அல்லது வான்ஸ் அந்த அதிபர் பதவிக்கு வரலாம், அல்லது வான்ஸ் அதிபரானார்னா இவர் ஒருவேளை துணை அதிபராக மாறலாம். அதனால் அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்கவர், அவருக்கு வயது இருக்குது, அவர் இளையவர், அவர் போக வேண்டிய தொலைவு ரொம்ப இருக்குது. ட்ரம்ப்பே வந்து அவங்க 2 பேரையும் தனக்கு பின்னாடி தன்னுடைய வாரிசுகளாக வருவதற்கு அவர்களுக்கு அத்தனை தகுதிகளும் இருக்குன்ட்டு ஒரு தடவைக்கு மேலே சொல்லியிருக்கார். அவர் 4 நாள் விஜயமாக இங்கே வந்திருக்கிறார். அவர் இறங்கின இடம் வந்து கல்கத்தா முதல்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு கத்தோலிக்கர். அவர் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கியூபாவில் பிறந்தவர்கள். 59 கியூப புரட்சிக்கு முன்பாகவே அவர்கள் வந்து கியூபாவை விட்டு விலகி அமெரிக்காவில் தஞ்சமடைந்தவர்கள். அவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த, ஆனால் மனதெல்லாம் கியூபன் அவர். அதனால தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா, கியூபா, ஏன்னா அவர் ஸ்பானிஷ் பேசுவார், அவங்க வீட்டில் ஸ்பானிஷ் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்திருக்கிறார். இப்போ அங்கே ஏன் போயிருக்கார், கல்கத்தா போயிருக்காருன்னா அங்கே வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி, மதர் தெரசாவுடைய, அன்னை தெரசாவுடைய இடத்துக்கெல்லாம் அவர் போயிட்டு வரார். அப்புறம் தாஜ்மஹால் போகிறார். அதனால் இந்த 4 நாள் பயணத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வந்து இந்தியாவினுடைய மிக அழகான இடங்கள் சிலதுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் பிரதமரோட பார்ப்பார். நீங்கள் கேட்டீங்க ஏதாவது செய்தி எடுத்துகிட்டு வருவாரான்ட்டு. இப்போது நீங்கள் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் அவரை பற்றி நம்முடைய வெளியுறவு கொள்கையை நாம் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொன்னார்னா, போன வியாழன், இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை, 2 நாள் முன்னாடி அவர் கொடுத்த ஒரு செய்தி தொடர்பில் என்ன சொன்னார், நாங்கள் வெனிசுவேலாவுடைய தற்காலிக அதிபர் இன்னும் ஒரு வாரத்தில் இந்தியா செல்வதாக அறிகிறேன் அப்படின்னார். இதை இந்தியர்கள் சொல்லலை, வெனிசுவேலா சொல்லலை, அவர் சொன்னார். இது 2வது முறை. இது ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி தற்காலிக போர் நிறுத்தத்தை எப்படி ட்ரம்ப் அறிவிச்சாரோ அதே மாதிரி இந்த இந்தியாவிற்கு வரக்கூடிய இன்னொரு நாட்டினுடைய அதிபருடைய வருகையை இந்த 2 நாடும் தொடர்பு இல்லாம அமெரிக்கர்கள் தீர்மானிப்பதை பார்க்கிறோம் அப்படின்றார். அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க சொல்லக்கூடாது. இந்த அமெரிக்கர்கள் வந்து எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் பேசுகிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து இவங்க நிறைய விஷயத்த சொல்றாங்க. அது இந்தியாவுக்கு பெரிய ரொம்ப எம்ப்ரேசிங்காக தான் இருக்குது. என்னடா இது தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்களே அப்படின்னா. ஏன்னா பல விஷயத்தில், ஏன்னா ட்ரம்ப் தொடர்ச்சியாக நான் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கான வார நிறுத்தினு சொல்லிக்கிட்டே இருக்காரு, கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதையும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. நான் தான் இந்த மொத்தத்தையும் பாதுகாக்கிறேன், அணுகுண்டுலேருந்து பாதுகா, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாரு சார். இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இதை தான் உண்டாக்குது. இது சரியா? இது எப்படி நீங்கள்? இல்லை, இது சரியில்லை. இது வந்து வழக்கத்துக்கு மாறான மரபை மீறிய ஒரு செயல். இது வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு துன்பத்தை தருவது. அதாவது அமெரிக்கர்கள் பொதுவாக நிறைய வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள். ஆனால் இந்த உங்களுடைய வெளிப்படைத்தன்மை வந்து, அதாவது நான் என்னுடைய கையை எவ்வளோ தூரம் சுழட்டலான்னா நான் எவ்வளோ வேணாலும் சுழட்டலாம், ஆனால் உங்கள் மூக்கு எங்கே, உங்கள் மூக்கை தொடாத நான் சுழட்டும் இல்லையா? அது மாதிரி அதிபர் ட்ரம்ப்பும் சரி, அவரோடு கூட இருப்பவர்களும் சரி, அவர்கள் என்ன பேசுவதுன்னு தெரியாத பேசுகிறார்கள். நாம் வந்து நாமும் சரி, ஐரோப்பியர்களும் சரி, கனடாவை சேர்ந்தவர்களும் சரி, எல்லாருமே இவ்வளவு தான் இவங்க, இந்த குறை நிறை எல்லாம் சேர்ந்து தான் இவர்கள் வருகிறார்கள். இவர்களை நாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரு பொட்டலமாக அப்படியே எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. நிறை குறை 2ம் சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்ற அளவில் தான் நம்ம நடத்துகிறோம். அதாவது நம்முடைய பிரதமர்கிட்டயே அவர் வந்து போன ஜூன் மாதம் வந்து அவர் பேசும்பொழுது, இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அவர் பாகிஸ்தானிகள் என்னை வந்து நொபல் பரிசுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பண்ணலையான்ற ஒரு தொனியில் அவர் பேசுகிறாரு. அப்போ தான் நம்ம அவங்களுக்கும் நமக்கும் வந்து உறவு கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து 25% அபராதமெல்லாம் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. அதனால் இது வந்து, அதாவது இவர்கள் வந்து ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு நிர்வாகம் அல்ல. இந்த நிர்வாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனர்கள் வந்து வாயவே திறப்பதில்லை. அவங்க என்ன பேசினாலும் உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாசகம்.
பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நன்மை, அதுக்கப்புறம் சமத்துவம், ஈக்குவாலிட்டி, இது மூன்றும் கலந்த நட்பாகவும் உறவாகவும் அமெரிக்க சீன உறவுகள் இருக்கும்ட்டு ஒரு பிளாண்ட் ஸ்டேட்மெண்ட். காரம் சாரம் எதுவும் இல்லாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத, அதை மட்டும் ஆமா, அவர்கள் பொதுவாக பேசுபவர்கள் அல்ல, அவர்கள் செயல் வீரர்கள். அமெரிக்கர்களும் அப்படித்தான். ஆனால் அமெரிக்கர்கள் நிறைய பேசக்கூடிய அவர்களுடைய அவங்க நாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எத்தனை டாக் ஷோ பார்ப்பீங்க அங்கே. அந்த நாடு தொலைக்காட்சியிலேயே வாழுதோன்ட்டு கூட நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நாடு.